ஒரு குஜராத்தி உள்துறை அமைச்சராக இருக்கிறவன் தமிழக ஒருத்தன் முதல்வர் ஆகக்கூடாதுன்னு சொல்றான். அப்ப நீ எப்படி இங்கே வந்து அரசியல் பண்ணுவ? அது எப்படி எடப்பாடி வரவேற்கலாம்? அவங்க ஓட்டு போட வந்தானா, அரசியல் பண்ண வந்தானா? உடைக்க தானே வந்தான். நீ அவனை வச்சு அரசியல் பண்ற? எனக்கெல்லாம் இவங்களை விரட்டுறதுக்கு 10 நிமிஷம் ஆகாது. மோடி உட்பட இந்தியா கிடையாது. நான் சொல்றேன், இந்த வாரம் தொலைக்காட்சியில் சொல்றேன், தமிழனை எப்படி சாவியை தந்தீங்க தான் திருடி வச்சிருக்கிறேன்ற. டேய், நாங்க பார்க்காத சொத்தாடா. விஜய் 70-80 லட்சம் பேர் இருக்கிறான், அவனுக்கு அரசியல் சிந்தனை இல்ல. நீ யாரு அவன் புலம்பெயர்ந்து வந்துட்டான்னு சொல்ற முட்டா பயலே? தேர்தல் ஆணையம் உனக்கு என்ன அறிவா இருக்குது? தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ராகுல் காந்தி அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 தேர்தலில் 24 தொகுதிகளில் 33,000 வாக்கு வித்தியாசம் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி திருட்டு நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரே வாக்காளர் பல மாநிலங்களில் ஓட்டு போட்டிருக்கிறாருன்னு ஆதாரத்தையும் முன்வைக்கிறாரு. என்ன சார் இதை ரொம்ப நாளாக அவர் சொல்லிட்டு வர்றாரு. இவர் எழுப்பிய குற்றச்சாட்டுக்கு இது வரைக்கும் பதில் கொடுக்கல தேர்தல் ஆணையம். நாங்களும் சொல்கிறோம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சு நடக்கக்கூடிய அந்த மோசடி எல்லாம் பற்றி பேசுகிறோம், அதுக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லலை. தொழில்நுட்ப ரீதியாக பலரும் வந்து பேசுனாங்க, அதற்கும் அவங்க பதில் சொல்லலை. அமெரிக்காவிலேருந்துட்டு ஒருத்தர் டேவிட் டில் அப்படின்ற ஒரு கடிதம் போட்ட தேர்தல் ஆணையம், அதுக்கும் பதில் சொல்லலை. ராகுல் காந்தி சுட்டி காட்டக்கூடிய விடயங்கள் அனைத்துமே நடந்திருக்கிறது. சிலர்லாம் கூட அது வெறும் தரவுகள்வாங்க. இல்லை, தட் இஸ் எவிடன்சஸ். அதான் ரொம்ப முக்கியம். 6 லட்சம் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூன்சியில் 1.5 லட்சம் ஓட்டு வந்துட்டு போலி ஓட்டுகள் தான். என்ன அது தேர்தல்? இது கேட்குறேன். இவ்வளோ பெரிய மாநிலத்தில் கொரோனாவில் வந்துட்டு இறந்தவங்க எவ்வளோ பேர், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் வாக்களிக்க போகும்போது அவங்களுக்கு வாக்குச்சீட்டு வாக்காளர் பட்டியல் அவங்களுடைய பேர் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து காஷ்மீர் வரைக்கும் நடக்குது. அப்போ இதை எப்படி எடுத்துக்க முடியும்? ஸோ ராகுல் காந்தி ஒரு பலமான குற்றச்சாட்டை வச்சு தரவுகளோட ரெடியாக நிற்கிறாரு. ஒரு மோடி என்ன பண்ணுறாருன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். ஆள்ற அரசையும் தாண்டி தேர்தல் ஆணையத்தையே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. தேர்தல் ஆணையம் தான் இந்த தப்பை பண்ணியிருக்குன்னு சொல்றாரு. தேர்தல் ஆணையம் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை தரமாட்டேங்குதுன்னு சொல்றாரு. அது இப்போ கூட பீகாரில் வந்துட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணுறாங்க. எல்லாம் பட்டியல் வெளியிட்டாச்சு. நீக்கப்பட்டவருடைய டீட்டெயில் ஏன் வெளியிடணும்ல? அப்போ தானே அதை புரிஞ்சு கொள்ள முடியும். வெளியிடவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா மராட்டியத்தில் ஏகப்பட்ட பேர் ஓட்டு போட்டாங்க. ஆனால் அதுக்கு என்ன பதில்? யார் ஓட்டு போட்டது, எப்படி ஓட்டு போட்டாங்க, அதுக்கு பதில் இல்லை. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பதில் இல்லை. நீங்கள் தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திர அமைப்பு, அது கட்சி சார்பற்றது இல்லை. அப்படி இருந்த காலமெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சியினருக்கு ஆதரவாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுது. அதான் பெரிய பிரச்சனை. கர்நாடகத்தில் ஒரு குழுவை அமைச்சு ஒரு தொகுதியில தான் நாங்கள் அதை ஆய்வு செஞ்சோம், அங்கேயே இவ்வளவு தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு எதிர்கட்சியோடைய அரசியலா எடுத்துட்டு கடந்து போக முடியாது இல்ல சார்? ஏங்க, அரசியல் அப்படின்றது ஒரு கெட்ட உள்நோக்கம் கொண்டதா? அரசியல்னாலே நல்லது தானே சார்? அப்போ இப்படி ஜனநாயக மக்களுடைய ஜனநாயக உரிமை வந்து உதாசீனப்படுத்தப்படுகிறது, மோசடி செய்யப்படுகிறது அப்படின்னு வரும்போது ஒரு எதிர்கட்சி தலைவர் இதை பற்றி எடுத்து சொல்றதுல என்ன தவறு இருக்க முடியும்? பிஜேபிக்கு வேலை என்ன? நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, தேர்தல் ஆணையம் நீங்களும் அங்கே மோதிக்கங்க, என்ன முடிவு வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், அப்படிதான் சொல்லணும். ஆனால் இவங்க தேர்தல் ஆணையத்துக்காக வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்களே, அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? பதில தேர்தல் ஆணையம் சொல்றதை விட இவங்க ஆள்ற அரசு சொல்றாங்க. இல்லை, தேர்தல் ஆணையமும் சொல்லுது அடிப்படையற்றது, பேஸ்லெஸ் அக்யூசிஷன்ஸ் அப்படிலாம் சொல்லுது. அது ஆனால் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த 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 ஆதாரங்கள்லேயே அந்த எவிடன்சஸ் இருக்குல்ல, இவ்வளோ பேர் தான் இருக்கிறோம், ஆனால் இவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எங்கே இந்த தேர்தல் ஆணையம் மறுத்துச்சு? இப்போ இங்கே நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா வட மாநிலத்துக்கு வாக்குரிமையை கொடுக்க போகிறாங்கிற ஒரு நிலைமை இருக்கே சார். அதாவது மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுச்சு இந்த நாடு. ஏன்? ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனமும் தன்னுடைய தாய்மொழியை காக்கணும், தன்னுடைய பாரம்பரியத்தை காக்கணும், பண்பாட்டை காக்கணும், எதிர்காலத்தை உறுதி செய்யணும், அதற்கான தொழில்களை தான் பாதுகாக்கணும். இப்படி தானே வருது. இதில் திடீர்னு வந்துட்டு வேற்று மாநிலத்தை அவனை திணிக்கிறதுன்றது எப்படி சரியாகும்? அவனுக்கு இந்த மாநிலத்தை பற்றி என்ன தெரியும்? அவன் அங்கே பஞ்சம் படைக்க வர மாதிரி இங்கே வந்திருக்கான் தமிழ்நாட்டுக்கு. அவனை எவ்வளோ தூரம் கரெக்டாக ஆக்குறீங்களோ அவ்வளோ தூரம் கரெக்டாக ஆக்கிட்டீங்க. அவன் காசு ஆகிட்டு ஓட்டு போட போகிறான் பிஜேபிக்கு. அவனுக்கு ஒன்றும் தமிழ் பற்று, தமிழ்நாட்டு பற்று, தமிழ்நாட்டில் வந்துட்டு பெரியார் என்ன பண்ணார், அண்ணன் என்ன பண்ணார், அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அவன் கூலிக்காக வந்திருக்கிறான். 1000 ரூபா கொடுத்தாங்கன்னா இப்படி போட்டு போய்கிட்டே இருக்க போகிறான். அதான் முக்கியம். இது என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க? பெரும் பாதிப்பு ஏற்படும். இன்றைக்கி வந்துட்டு 65 லட்சம் பேருன்றான், 6.5 லட்சம் பேருன்றான். நாளைக்கு இது அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே நாம் தீர்மானிச்சதை யாரும் எடுக்க மாட்டாங்க. அவன் சொல்லுவான் எது சரி எது தப்புன்ட்டு.
அப்புறம் அதுக்கப்புறம் ஒருத்தரையாக பிரிக்க ஆரம்பிப்பான். எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு கணிசமான தொகையை கொடுத்துட்டு எல்லாரும் துரத்திடுவான். சொத்தை வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்படி தான் இது வரைக்கும் இங்கே இருக்கிற மார்வாடிகள் பெருசாகி முன்னேறி வராங்க. இதெல்லாம் மறுக்க முடியுமா ராகுல் காந்தியால்? இல்லை இதை தடுக்க முடியுமா அவரால்? எதுவுமே இல்லை. புதிய தலைமுறை விவாதத்தில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டீங்க. அந்த தலைப்பு ரொம்ப நிதானமாக தானே சார் பேசுவீங்க. அந்த தலைப்பு உங்களை அப்படி அதாவது ஒரு தேர்ந்த அனுபவமிக்க ஒரு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் வலிந்து ஒரு பொய்யை சொல்கிறாரு தொடர்ந்து அப்படின்னோம்னா, அதை நான் தடுத்து அதை வந்து தப்புன்னு நான் சொல்லலை அப்படின்னோம்னா அது மக்கள்கிட்ட அப்படியே பதிஞ்சிடும். என் தமிழ்நாடு மற்றவனையெல்லாம் விட்டு விட்டு ஏமாந்து போய் இன்றைக்கி வந்துட்டு என்னுடைய சேலத்தில் எடுத்துக்கோங்க, மதுரையில் எடுத்துக்கோங்க, கோயம்புத்தூரில் எடுத்துக்கோங்க, மார்வாடிகள் குஜராத்திகள் வந்துட்டு பெரிய இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு அவங்க பொருளாதார சக்தி ஆகிட்டாங்க. இங்கே சவுகார்பேட்டை மட்டுமே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் இருக்குது. அந்த மாதிரி பல இடங்களை அவங்க வந்துட்டு கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த தெருவு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சைதாப்பட்ட இந்த தெரு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சொத்து கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 60% சொத்துக்கள் மார்வாடிக்கிட்டது. எப்படி இதெல்லாம் வந்துச்சு? இவங்களாம் ராஜஸ்தானில் அப்படியே தங்கமாக நோண்டி எடுத்துக்கிட்டு இங்கே வந்து விற்று இங்கெல்லாம் வீடு கட்டி தொழில் பண்ணாங்களா? தண்ணிக்காக 10 கிலோமீட்டர் வண்டியை ஓட்டிக்கிட்டு பொழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறவன் இன்னைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஃபினான்சியர். எங்கேருந்து வந்துச்சு இந்த பணம்? இங்கே இருக்கிற பணக்காரங்க கடன் கொடுத்தாங்களா? இல்லை. இருக்கிற ஏழை எளிய மக்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட அவங்களுடைய 10 பாத்திரங்கள், அண்டா குண்டா இதெல்லாம் வந்துட்டு கடகு வச்சாங்க. அது மேலே வட்டி கட்டலன்னா மூழ்கி போச்சுன்னா. இப்படி ஏழை எளிய மக்களுடைய உழைப்பு, அவங்க வீட்டினுடைய சொத்துக்கள் எல்லாம் பாத்திரங்கள் 10 பாத்திரங்கள் எல்லாம் வந்து அதை இவன் விற்று இவன் பெரிய ஆள் ஆகி இன்றைக்கி தமிழ்நாட்டில் விற்கக்கூடிய பொருட்களுடைய ஏஜென்சி எல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. மும்பையில் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுற மில்லில் இருக்கிற மேனுஃபேக்சர் பண்ணுற துணிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பல மில்லுக்கு அவன் தான் ஏஜென்சி வச்சுருக்கிறான், டிஸ்ட்ரிபியூஷன் வச்சுருக்கிறான், ஹோல்சேலராக இருக்கிறான், மருந்துகளுக்கெல்லாம் இருக்கான். இந்த மாநிலத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய மஞ்சள் இருந்துட்டு எல்லாத்துக்கும் குஜராத்தில் இருக்கிறவன் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா முகவராக இருக்கான். அங்கே போய்ட்டு தமிழை முண்டை பார்த்தா முடியலை. அப்போ இப்படிலாம் எப்படி இடத்தோம்? வாடா புடைக்க வாடா அப்படின்னு இந்த சோன் பப்படி வந்தான். நைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி 70வது வயசில் நான் இருக்கிறேன். டேங்கு பெல் அடிச்சுட்டு இருப்பான் நைட்டில். இதை விற்றான். அப்புறம் ஒரு ஐஸ் ஒன்று விற்றான். இதெல்லாம் விற்றுக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பொட்டி கடையை போட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருப்பானுங்க. அப்படியே எல்லாம் பொருட்கள்லாம் போச்சு. இன்றைக்கி அவங்கக்கிட்ட எல்லாம் என்னுடைய தமிழ்நாட்டினுடைய நகர சொத்துக்கள் 60% அவங்ககிட்ட இருக்குது. இவ்வளோத்தையும் அனுபவிச்சேன் நான். இவ்வளவு நான் இழந்திருக்கேன். இப்போ எனக்கு அரசியல் தெரியுது. நான் இப்போ என்ன பண்ணணும்? அதை தொடர அனுமதிக்கணுமா, அதை நிறுத்த அனுமதிக்கணுமா, நிறுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடணுமா? அப்போ அதை நிறுத்தணும்னு வரும்போது நான் என் மக்களுக்கு புரிய வைக்கணும். என் மக்கள் உணராத இருக்கான், இளைஞன் உணராத இருக்கான். நான் அதனால் பேசுகிறேன். இதுதான் முக்கியம். அப்போ தான் சொல்கிறேன், தமிழா உணர்வோட இரு, நீ தமிழன்ற உணர்வோடு இரு. புரியுதுங்களா? இந்த வீடு வாங்கினதுல கூட ஒரு தமிழனுக்கு உதவுனதுனால எங்கள் அப்பா இருந்த வீடு வாங்கிட்டு. இப்போ தமிழர் வாங்கியிருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் இங்கே வந்து வாங்கியிருக்கிற சொத்துக்கள் எல்லாம் ஒரு தமிழனுக்கு விற்றது, வாங்கினது, உதவுனது தான். அப்படி தான் வாங்கியிருக்கான். ஏன்னா நடுவில் பூந்தானா மார்வாடி முடிஞ்சு போச்சு. அவன் தான் எடுத்தது. நான் 50,000 பேசும்போது அவன் 75,000 சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு போனான். அப்படி தான் போச்சு எல்லாமே. இந்த வரலாறுலாம் தெரிஞ்சதுக்கு பிற்பாடம் வட இந்தியனே வா, நான் சொல்கிறேன் வா, பொழப்பு நடத்து, உன் கல்யாணம் பண்ணிட்டு வா, புள்ள பெற்றுக்க, உன் பிள்ளைய படிக்க வைக்கிறியா படிக்க வை, ஓட்டு போடாத, உன் ஊருக்கு போ. எதுக்கு மொழிவழி மாநிலம்? என் மொழியை காக்க, என் பண்பாட்டை காக்க, என் மக்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க, எனக்கான வாழ்க்கை என் மாநிலம். அதில் எப்படி இன்னொருத்த ஓட்டு போட்டு அரசியலை தீர்மானிப்பான்? 70 லட்சம் பேர் நீங்கள் உள்ளே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்? புரியுதுங்களா? அது என்ன? அது சவுகார்பேட்டையா? எத்தனை ஆண்டு காலமாக இருக்குது அது கொண்டித்தோப்பு. அது எப்படி சவுகார்பேட்டையாச்சு? அவர் யார் சவுகார்? அவர் கேட்குறேன். அப்போ இதெல்லாம் அனுமதிக்க முடியாது. இதுக்கு மேலே அனுமதிக்க முடியாது. அப்போ இதற்கு எதிரானது எது? எதிரான அரசியல் எது? உணர்வு. நான் தமிழன், இது என் மண் அப்படின்றது தான். அப்போ அதனுடைய அடிப்படையில் முடிவெடுப்பேன். இந்த சட்டம் எல்லாரும் வந்துட்டு எங்கே போனாலும் குடியிருக்கலாம், எங்கே வேணாலும் தொழில் பண்ணலாம், எங்கே வேணாலும் ஓட்டு போடலாம் அப்படின்னு சட்டம் சொல்கிறதா இங்கே இருக்கிற தேர்தல் ஆணையர், ஓய்வு பெற்றவர், நாமக்கரெல்லாம் சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி தானே உண்மை? அதான உண்மை. அரசியலமைப்பு சட்டப்படி எல்லாரும் இந்தியர்கள், தமிழன்னு பார்க்கக்கூடாது, பீகாரி பார்க்கக்கூடாது, அதானே உண்மை. அப்போது பாண்டியனை வந்துட்டு ஒரிசானுடைய முதல்வர் ஆகிறதுக்கான அவர் முயற்சிக்கிறாரு. அது எப்படி ஒரிசானுடைய முதல்வராக ஒரு தமிழை வரலாம் அப்படின்னு இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது, ஏன் தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுக்கலை? நீ சட்டத்துக்கு புறம்ப பேசுகிற, மாடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு எதிரானது, நீ ஏன் நடவடிக்கை எடுக்கலை? அப்போ நடவடிக்கை இருந்தால் நான் பேச மாட்டேன். ஒரு குஜராத்தி உள்துறை அமைச்சராக இருக்கிறவன் தமிழை ஒருத்தன் முதல்வர் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்போ நீ எப்படி இங்கே வந்து அரசியல் பண்ணுற? நீ எப்படி வரலாம்? அது எப்படி எடப்பாடி வரவே இருக்கலாம்? அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? அங்கே இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் கோயிலினுடைய ரத்ன பண்டாரினுடைய சாவி அங்கே திருடப்பட்டு தமிழ்நாட்டில் ஒழித்து வைக்கப்பட்டதுன்னு பிரதமர் மோடி பேசும்போது என்ன பண்ணிச்சு இந்த தேர்தல் ஆணையம்? அங்கேருந்து இங்கே புடைக்க வரானு, அவன் இங்கே ஓட்டு போட வந்தானா, அரசியல் பண்ண வந்தானா? புடைக்க தானே வந்தான்.
நீ அவனை வச்சு அரசியல் பண்ணுற? எதுக்கு நீ அரசியல் பண்ணுற? எனக்கெல்லாம் இவங்களை விரட்டுறதுக்கு 10 நிமிஷம் ஆகாது. புரியுதா? தமிழ்நாடு விரட்டிட முடியும். ஓடினாங்கல்ல, நடுவில் ஒரு புரளி கிளப்பிட்ட உடனே ஓடினாங்கல்ல எல்லாரும் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு. அதெல்லாம் நாங்கள் பண்ண தயாராக இல்லை. என் எண்ணம் தமிழினம். நான் உலகம் ஃபுல்லாக நான் வாடுறேன், உழைக்கிறேன், வரட்டும். ஆனால் வாக்கு, அரசியல் உரிமை அது என்கிட்ட தான் இருக்கணும். எனக்கு பின்னாடி என்னுடைய அடுத்த சமூகத்துக்கிட்ட தான் இருக்கணும். நீ வா, விவசாயத்தை பாரு, எதை வேணாலும் நீ செய், அதை பற்றி ஒன்றுமே இல்லை. நான் மாறுடனாவே நான் உன்னை பார்க்குறேன். ஆனால் ஓட்டு போடக்கூடாது. என் அரசியல் தலைவர்கிட்ட வேற ஒருத்தர் நிர்ணயிக்க கூடாது. அவன் எவனாக இருந்தாலும் சரி, கூடாது. இந்தியன்னு எவனுமே கிடையாது. மோடி உட்பட இந்தியன் கிடையாது. நான் சொல்கிறேன், இந்த வாரம் உங்கள் தொலைக்காட்சியில் சொல்கிறேன், மோடி உட்பட இந்தியனாக இருந்திருந்தானே அவன் எப்படி தமிழனை வந்துட்டு அக்யூஸ் பண்ணால் தெரியாது. இங்கே வந்துட்ட உடனே தமிழ் மேலே இருக்குது, கீழே இருக்குது, நடுவில் இருக்குது, முன்னாடி இருக்குது, சமஸ்கிருதத்தெல்லாம் மூப்பு எல்லாம் சொல்கிறல்ல நீ. அப்புறம் தமிழனை எப்படி சாவி எடுத்தாந்தீங்க தான் திருடி வச்சிருக்கிறேன்ற? டேய், நாங்கள் பார்க்காத சொத்தாடா. என் கோயிலில் வந்துட்டு இன்றைக்கி அப்படியே தலைக்கீழே வந்துட்டு கும்பிட்றல்ல உட்காந்து. ஏன்? எங்கள் சாம்ராஜ்யம், அவ்வளோ பெரிய பாரம்பரிய நாகரிகம் நாங்கள். நான் எப்படி உன்னை விட்டு கொடுத்துட்டு வேடிக்கை பார்ப்பேன்? ஸோ நான் இந்த மாதிரி காரமாக பேசுகிறேன், அது உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக தெரியுது, அவ்வளவுதான். வரலாறு எப்பொழுதுமே தூங்கிக்கிட்டு இருக்காது, மென்மையாக இருக்காது. வரலாறு எழுதுச்சுன்னா அது இப்படி தான் ஏற்படும். இந்த நாட்டில் எல்லா மொழியும் இருக்குது. அந்தந்த மாநிலத்தில் கேரளாவில் மலையாளம் இருக்குது, தமிழ்நாட்டில் தமிழ் இருக்குது, ஆந்திராவில் தெலுங்கு இருக்குது, தெலுங்கானாவில் தமிழ் இருக்குது, கர்நாடகாவில் கர்நாடகா இருக்குது, கன்னடம் இருக்குது, மராட்டியத்தில் மராட்டியா இருக்குது, குஜராத்தில் வந்துட்டு குஜராத்தி இருக்குது, ராஜஸ்தானில் வந்துட்டு ராஜஸ்தானி இருக்குது, மார்வாரி இருக்குது, ஹரியானாவில் வந்துட்டு ஹரியான்வி இருக்குது, ஜம்மு காஷ்மீரில் வந்துட்டு காஷ்மீர் இருக்குது, பீகாரி இருக்குது. இவ்வளவு மொழிகள் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தமிழன் மொழியை காப்பாற்றிக்க இந்தியை எதிர்த்து செத்தான். புரியுதா? அன்னைக்கு நாங்கள் மடிச்சிருந்தோம். இன்னைக்கு இந்த நாடு முழுவதும் ஒரே ஒரு மொழி தான் இருந்திருக்கு, ஹிந்தி. எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பீங்க. என் இனம் முன்னெடுத்த போராட்டம், அது கொடுத்த ரத்தம், அது சிந்திய ரத்தம், அதனுடைய தியாகம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் இவ்வளோ மொழி இருக்குது. இல்லாட்டி என்னைக்கு அழிச்சு போயிட்டு போயிடுங்க. புரியுதுங்களா? இந்த ஆரியங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சாதாரணமான ஆள் இல்லை. வேணா அண்ணா எழுதுனதை வந்துட்டு எடுத்து படிக்கட்டும், அம்பேத்கர் எழுதுனதை எடுத்து படிக்கட்டும். இவங்கெல்லாம் யார் அப்படின்றதெல்லாம். எனவே தான் சொல்கிறோம், எம் தமிழ்நாட்டில் வாழ், அதோடு சரி. அதை தாண்டின லக்ஷ்மண ரேகா நாங்கள் தாண்டிடுவோம். இப்போ இவங்களுக்கெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க சார். ஓட்டுரிமை கொடுத்துட்டா தமிழ்நாட்டோட அரசியல் என்ன சார் ஆகுது? ஏன் ஓட்டுரிமை கொடுக்குற? அவன் கேட்டானா? இல்லை அவன் வந்துட்டு பீகார் தான் என்னுடைய நேட்டிவ் அப்படின்றத அவன் திறந்துட்டானா? இல்லை நான் பீகார்லேருந்து கிடையாது அப்படி அவன் சொன்னான். அவன் புலம்பெயர்ந்து பிழைக்க வந்தான். ஏன் பிழைக்க வந்தான்னு தெரியுமா? அவங்க விவசாயம் பண்ணான். 4 மாதம் உடைச்சி வெங்காயத்தை ஒரு விவசாயி சொன்னது, வெங்காயத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணேன், 1 கிலோ 1 ரூபாய்க்கு எடுக்கிறான். நான் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? இதோ இங்கே வர்றேன், அங்கே 100 ரூபாய் எனக்கு கிடைக்காது. இங்கே வர்றேன் 300 ரூபாய், 400 ரூபாய், 500 ரூபாய், 600 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறேன். ஏன் செலவு 100 ரூபா போச்சுன்னா நான் மாதத்துக்கு 10,000 15,000 என் ஊருக்கு அனுப்புகிறேன். ஏன் ஊருக்கு அனுப்புகிறேன்? அவன் தான் இங்கே வந்துட்டானே. அப்புறம் அவன் அனுப்புகிறான். அங்கே அப்பா இருக்கான், அம்மா இருக்கான், தாத்தா இருக்கான், மாமா இருக்கான், மச்சா இருக்கான், அவன் கட்ட வேண்டிய பொண்ணு இருக்கிறா, இவன் கொடுத்த பொண்ணுங்க வாழுது. நீ யார் அவன் புலம்பெயர்ந்து வந்துட்டான்னு சொல்கிற முட்டாப்பையிலே? தேர்தல் ஆணையம் உனக்கு என்ன அறிவாக இருக்குது? விட்டுட்டா வந்தான். இப்போ நீங்கள் எந்த ஊர்? கோயம்புத்தூர் விட்டு வந்துட்டிங்களா? நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன். என்ன, நான் எங்கள் ஊரில் இருந்துட்டு எல்லாம் வந்துட்டேங்க. என் குலதெய்வம் அங்கே தானே இருக்குது. பேச்சியாயி பாவாடை ராயன் அங்கே தான் இருக்குது. என்னுடைய காவல் தெய்வம் ஐயனார் அங்கே தான் இருக்கிறாரு. நான் அங்கே தான் போவேன். எனக்கு பர்த் சர்டிஃபிகேட்லாம் கிடையாது, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான் உண்டு எனக்கு. நான் எங்கே பிறந்தேன் அப்படின்றதான் எனக்கு அத்தாட்சி. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, விட்டு கொடுக்க முடியாது. இதை விட்டு கொடுத்துட்டு தூங்குனது தான் காரணம். இப்போ பெருந்தலைவர் காமராஜர் பெரிய இந்தியர், அவர் என்ன சொன்னார்? தேவி குளம் பீர்மேடை வந்துட்டு நம்ம கேட்டபோது, குளமாவது மேடாவதுன்னு எல்லாம் இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குன்னாரு. என்னாச்சு? தேவி குளம் பீர்மேடு போன உடனே பெரியார் அணையை உடைக்கிறேன் நான் சொன்னானா இல்லையா? அது யாருடைய சொத்து? நான் 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்க வேண்டியவன். தமிழ்நாடு இன்றைக்கி 1,36,000 சதுர கிலோமீட்டர் ஒடுங்கி இருக்கிறேன். என் மொழிக்கு என்ன இடம் இருக்குது அங்கே கர்நாடகத்தில்? அப்புறம் மீண்டும் நான் இந்தியன்னு சொல்லிட்டு என்னை நானே மொட்டை அடிச்சுக்குவேன்னா, எனக்கு நானே சூனியம் வச்சுக்குவேன்னா? அதனால் கிளர்ந்து எடுங்க. எவனும் நம்மளுக்கு நண்பனே கிடையாது. உனக்கு நண்பன் உன் மொழி, உன் மண், உன் பண்பாடு, இது 3 தான் உனக்கு நண்பன். உன் வரலாறு, உன் பாரம்பரியம். அங்கே நில்லு. இங்கே வந்துட்டு போனவனோடலாம் படகு, சாப்பாடு, குடி, கூத்தடி, சாவு, அது வேற விஷயம். ஆனால் உன்னுடைய இடம், உன் உரிமையை நிலைநாட்டுறது இந்த 3 தான். அதில் வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு பெரியவங்க வரை அதுக்காக தெளிவாக இருக்கேன். பெரியார் சொன்னார், தமிழா தமிழனா இரு, தமிழா உணர்வுகள், இன உணர்வு கொண்டார். யார்? பெரியார் சொன்னார். இவன் சீமண்ணை கிழிக்கிறான் அன்னைக்கு. ஒரு அன்னைக்கே சொன்னார், உணர்வோடு இருடான்னாரு. தான் பெரியார். நீ இன்னைக்கு என்ன செய்கிற? நீ இன்னைக்கு கிடையாது, நீங்கள்லாம் கிடையாது. அண்ணா எப்படி இருந்தார்? யாரா தமிழன் கேட்டார். அண்ணா மொழியால் விழியால் வழியால் அப்படின்னாரு. மொழி பேசுகிற மொழியால் விழியால் அவனுடைய பார்வை தமிழனாக இருக்கணும், வழியால் அவன் வாடுற வாழ்வை பண்பாடு தமிழாக இருக்கணும். இதான் அண்ணா கொடுத்த இலக்கணம்.
மறுக்க முடியுமா எவனாலாவது? அவர் MA உலகம் ஃபுல்லாக போய் பேசிட்டு வந்த மனுஷன், தன்னை தாண்டி ஒரு போர்ச்சுகீசியன் சிறையில் இருக்கிறான் அப்படின்னு அவனுக்காக போயிட்டு போப் கிட்ட பேசுகிற ஒரு மாபெரும் மனிதன் அண்ணா. புரியுதா? அப்படியாப்பட்டவன் தமிழன். அவர் தான் சொன்னார், மொழியால் விடியால் வடியால் தமிழர் அப்படின்னாரு. இப்போல்லாம் சில கேட்டுட்டு தெரியும், யார் தமிழன்ட்டு? தொய்தாண்டா தமிழன். அப்படிதான். அதனால தான் நான் சொல்ல வரேன், நம் மண்ணை நாம் இழக்காது இருக்க வேண்டும் என்றால், இப்போ நாங்கள் 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினோம். யாருக்கு எதிராக நடத்தினோம்? ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கு எதிராக நடத்தினோம். இங்கே இருக்கிற இந்திய ஒன்றிய அரசு கிட்ட தானே எடுத்து நடத்தினோம். 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டம் மரக்காணம் விட்டு ராமேஸ்வரம் யாருக்கு எதிராக நடத்துகிறோம்? மோடிக்கு எதிராக தானே. மோடி என்ன பண்ணார்? காவிரி நதிநீர் பிரச்சனை இல்லை, வாரியத்தை ஆணையமாக மாற்றினார்ல. இப்போ மழை பெஞ்சாதான் தண்ணின்றனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு. அப்போ போராட்டம் அப்போ என்ன ஆச்சு? அது ட்ரிபியூனல் கொடுத்த தீர்ப்பு என்னாச்சு? மண்ணாயிடுச்சு. புரிஞ்சுக்கணும், என்னைக்குமே ஒரு குஜராத்தியோ மார்வாடியோ மலையாளியோ பார்ப்பானோ தமிழனுடைய வாழ்வை நேசிக்க மாட்டான். புரிஞ்சுக்கணும். ஈழ பிரச்சனையில் பார்த்தல யாரெல்லாம் மேலே முடிவெடுத்தது? முடியல அப்படின்னா ஈழம் அமையும் ஐயநாதன் எழுதுகிற புத்தகத்தை எடுத்து படிங்க, அப்போ தெரியும் எல்லாமே. வரலாறு தான் உனக்கு. வேறு என்ன சொன்னார் பிரபாகரன்? வரலாறு என்னது? வழிகாட்டினார். ஏன்? அங்கே தான் நடந்துருக்குது எல்லாமே. இவ்வளவு தீவிரத்தை உணர்ந்த மாதிரியே திமுக அதிமுக பற்றி தெரியலையே. நான் திமுக அதிமுகவை பற்றி நான் ஏதாவது பேசினேன்? இன்னைக்கு நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். எனக்கான தோணி, எனக்கான துடுப்பு. புரியுதா? இதோ ஒன்று புதுசாக ஒரு போட்டு வரும்னு நினச்சேன், அது தொடக்கத்திலேயே கவுந்துக்கிட்டு மிதக்குது. கவுந்தே போச்சு. நண்பர் விஜய் 70-80 லட்சம் பேர் இருக்கிறான், அவனுக்கு அரசியல் சிந்தனை இல்லை. அப்புறம் நீ உணர்ச்சி வயப்பட்டு பேசுறிய அப்படின்னா என்ன பண்ணுவேன் நான் வேற? அதுதான் இங்கே. ஸோ ஒன்று தோணி, இன்னொன்று துடுப்பு. ரைட்டுங்களா? துடுப்பு இப்படி நிற்கிது உடச்சிக்கிட்டு. அந்த இடத்துல தான் இவர் வந்தார். சார் தமிழனுக்கான ஒரு கட்சி தான் நினச்சோம், அது புஸ்வானம் ஆகிப்போச்சு. அப்போ நம்ம என்ன இருக்கிற தோணியை விட்டுற முடியுமா திமுகவை? அப்போ திமுக இது தோணி கூட கிடையாது, பரிசல். அது ரொம்ப சும்மா அப்படியே அந்த இடத்துல மட்டும் இந்தாண்ட கரையிலேருந்து அந்தாண்ட கரை, இங்கேருந்து டெல்லி போகிறதுக்கு டெல்லியிலேருந்து வரதுக்கு அது வரைக்கும் தான் அது பயன்படும். இங்கே கடலில் அடிபடுறானே அப்படின்னா பரிசல் கவுந்துக்கும். அதுக்கெல்லாம் அந்த அதிகாரம்லாம் கிடையாது. அது அப்படி வளர்த்துக்கவும் இல்லை. அது அண்ணாவோட நின்று போச்சு. அது விட்டுறல, அது வேணாம், பாவம். என்ன சார் பண்ணுறது? பேசுகிறோமே தமிழனுக்கு. அதான் சொல்லணும், 3 தானே ஆயுதம். நட்பு நான் தமிழனுக்கு எது? தமிழ், மண், தமிழ் வழிபட்ட அனைத்தும், பாரம்பரியத்திலேருந்து பண்பாடுலேருந்து அனைத்தும். உன் குலதெய்வத்தை எடுத்துக்கோ, உன் சொந்த பந்தத்தை எடுத்துக்கோ, உன் மொழி பேசி உன் பண்பாடோட நிற்கிறவன் அனைத்து பேரோடையும் நீ ஒட்டலாம். திருவள்ளுவர் சொல்கிறாருல்ல, திருவள்ளுவர் சொல்கிறத எடுத்து படிக்க. உட்பகை அப்படின்னா என்னது அப்படிங்கிறது, உன்னுடைய பெருமை உன் இனத்தால் வருவது அப்படின்றார் திருவள்ளுவர். அந்த திருக்குறள்லாம் நம்மக்கிட்ட எவனும் படித்து காட்டல. அதெல்லாம் படிக்கணும், உள்ளே போனால் தான் தெரியும். அப்போ தான் தெரியும் திருவள்ளுவர் கிட்ட இருக்கக்கூடிய உள்ளபடியான ஒரு தேசியவாதி. அங்கே தான் தெரியும். எடுத்து படித்து பாருங்கள். உட்பகை யாருன்னு சொல்லுவார், இனம் என்னது அப்படின்னு சொல்லுவார். ஒரு பெருமை யார் அப்படின்னு, தமிழன்டா. அதான் பிடிச்சோம்ல. எங்கே யார் காப்பாற்றுறது நம்மளை? திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜகவை காப்பாற்றுச்சு. தமிழனுடைய அறிவும் வீரமும் தான் காப்பாற்றுச்சு ஜல்லிக்கட்டில். அப்போ என்ன கூடிய பறக்க விட்டோம்? தமிழன்டா, அவ்வளோதான். அதனால் இங்கே இருக்கிறவன் நம்மளோட பழகிறவன் அது இது அதெல்லாம் கிடையாது. பேஸ் என்னது? அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அது தமிழ், அவ்வளோதான். ஆனால் இப்போ நம்ம முன்னாடியே பேசணும் சார், 70 லட்சத்துலேருந்து 1 கோடி பேர் பக்கம் இருக்கிறாங்க. ஓட்டுரிமை கொடுத்தா அவங்க எல்லாருமே பாஜக ஏன் கொடுக்க போகிறோம்? அவன் கேட்குறான், நான் கேட்குறேன். மார்ச் 24ஆம் தேதி கொரோனா வந்துருச்சு, நான் இன்னைக்கு நைட்டில் இருந்துட்டு 8 மணில இருந்துட்டு கம்ப்ளீட் ஷட் டவுன்னு பேசினார் பிரதமர் மோடி. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அது வரைக்கும் எல்லாமே மூடியாச்சு. அவன் என்ன தமிழ்நாட்டில் இருந்தானா? எங்கே போனான்? அவன் மாநிலத்துக்கு போனான். ஏன்? அது அங்கே பூர்வீகம். இங்கே பணம் இல்லைன்னா வாட முடியாது, வேலை இல்லைன்னா வாட முடியாது. ஆனால் அங்கே போனால் அவனுக்கு சோறு இருக்குது. இதுதான் பூர்வீகம், தெரியுதா? அங்கே தான் அவனுக்கு உரிமை வேணும். அந்த மண்ணுக்கு அவன் போனான் கடைசி அடக்கலமாகி. அதான் முக்கியம். அதுக்கு யார் உதவுனா? இன்றைக்கி ஓட்டு கொடுன்னு சொல்லக்கூடிய பிஜேபிக்காரனா உதவுனா? இதே தமிழ்நாடு அரசு தான் அவனை வந்துட்டு இந்த குட்டையான 20 பேர் 10 பேரை சேர்த்து எடுத்துகிட்டு போய் விட்டு அவன் ட்ரெயினில் ஏறுற வரைக்கும் சோறு போட்ட மண் இது எடப்பாடி பழனிசாமி தான், இல்லைன்னு சொல்லலை. போட்டோம்ல, அவன் நம்மளை காதலிப்பான், நம்மளை நேசிப்பான், நம்ம மண்ணை தான் விரும்புவான். ஆனால் அவன் நிறைய ஆகிட்டவொன்னு என்ன செய்வான்? மார்வாடி ஆகிடுவான், குஜராத்தி ஆகிடுவான். புரியுதா? அது ஆபத்தானது. இப்போ இவன் சொத்தை இங்கே இவ்வளோ தான் வாங்கியிருக்கிறான். அவன் ராஜஸ்தானில் எவ்வளோ சொத்து வச்சுருக்கிறான்னு போய் பாருங்கள். அரண்மனையே இருக்கு. அதனால தான் சொல்ல வரேன். பிச்சைக்கார பையில
அங்கங்கே அப்படி அப்படியே வச்சு விட்டுறணும். வரியாக வேலை செய்யும் படப்பு போய்கிட்டே இருக்கு. நான் ஏன் வாக்கோட நிறுத்திக்கிட்டேன்னா, அது வரைக்கும் நிறுத்தி தமிழை அறிவு பெற்றான்னா சொத்து வாங்கவே அனுமதிக்கக்கூடாது. இப்போ நம்மளை போட்ட கூட்டாளி முதலமைச்சர் ஆகணும்னா சொத்து வாங்குறதுக்கு அனுமதியே கிடையாது. இல்லை சட்டம் சொல்லுது முதுகு விரிஞ்சிரும் அப்படின்றோம். இதுக்கு தான் நாங்கள் நாம் தமிழர் கட்சியை தொடங்கணும். பச்சையாக சொல்கிறேன், இதுக்கு தான் தொடங்கணும். தமிழனுடைய மண் தமிழன் பிடியில் தான் இருக்க வேண்டும் அப்படின்றத தொடங்குறதாங்க. நான் இவன் போயிட்டான் ஏதாவது பேசிக்கிட்டு. இதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது. மறுபடியும் ஈழத்தில் அவன் நடந்த மாதிரி நமக்குள்ள ஒரு எதிரி வந்துடக்கூடாது அப்படிதான் நாம் தமிழர் தொடங்கப்பட்டது. இதுதான் உண்மை. பீகார்ல திட்டமிட்டு நீக்கிறாங்க, தமிழ்நாட்டில் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இந்த வட மாநிலத்தில் அவங்கள வச்சு 26 தேர்தலை திட்டமிடுது சார். அவங்க எவ்வளோ பண்ணுறாங்க, அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி எதிர்த்து பண்ணுறோம். இன்னைக்கு கூட ராகுல் காந்தி அதான் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் போராடுவோம். அதெல்லாம் அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. காரணம் என்னன்னீங்கன்னாங்க, மெஷினரி அவங்ககிட்ட இருந்தாலும் கூட அறிவு என்ன நடக்குது அப்படின்ற அந்த அறியும் திறன் வந்துட்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கு. எனவே அதை விட்டு தரப்போறதில்லை யாரும். இது எப்படி சார் இந்த பிரச்சனையை என்ன நிலைப்பாடு எடுக்கணும், எப்படி கொண்டு போகணும்? முதல்ல என்ன நடக்குதுன்றதை மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாக்குரிமை விட்டுறக்கூடாதுன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வாக்குரிமை எவ்வாறு களவாடப்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதான் முக்கியம். இதெல்லாம் தெரியலன்னா ஜனநாயகம் உங்களுக்கு உதவவே உதவாது. தற்கால அரசியல் சூழலில் நிலவக்கூடிய பல தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி சார்.